அத்தியாயம் 46. ஆதி சொன்னதை கேட்டு குடும்பம் மொத்தமும் அதிர்ச்சியிலும் ஒருவித மகிழ்ச்சியிலும் திளைத்து இருக்க, மித்ராவோ பெரும் ஆனந்தத்தோடு தன் அண்ணனின் மகளான பார்கவியை கட்டிக்கொண்டு ஆசை தீர அவளுக்கு முத்தம் வைத்தாள். பேச வார்த்தைகள் இன்றி. திரும்ப கிடைக்கவே கிடைக்காது என்று நினைத்திருந்த ஒன்று மீண்டும் கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் கண்ணீரின் மூலம் அவள் மீதுள்ள பாசத்தை முத்தத்தால் இறக்கி வைக்க, உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பலவித உணர்வுகளில் சிக்கி தவித்த கவிக்கு ஆத்விதான் தனது ஆழ்மன காதலன் என்று மட்டும் தெளிவாக புரிந்து போனது. இது மட்டும் எப்படி சாத்தியம்? எனக்கு இத்தனை உறவுகள் இருந்திருக்காங்க, ஆனா அவர் ஒருத்தர் மட்டும் எப்படி என் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்காரு? என் மனசுல இத்தனை ஆழமா நின்னவரோட மனசுல நான் ஏன் இல்லாம போனேன்? என் உணர்வுகள் அவரை இவர்தான் என் மாமான்னு கண்டுபிடிச்ச மாதிரி அவரு இதுவரை என்ன அடையாளம் கண்டுக்கவே இல்லையே. அப்போ அவருக்கு என்ன அப்பவும் பிடிச்சது இல்லை, இப்பவும் பிடிக்காது, அப்படித்தானே இருக்கும் என நினைக்கும் போதே மனம் வலித்திருக்க மித்ராவின் குரல் அவள் நினைவை கலைத்தது. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது என்னால வார்த்தையால சொல்லவே முடியல கவிமா. நீ என் அண்ணன் பொண்ணு, அப்படியே பார்க்க உன் அம்மா தான் நீ, என் உயிர் தோழி நித்யா என கூறும்போதே குடும்பங்களுடன் சந்தோஷமாக வாழ்ந்த நினைவுகள் தோன்றி புன்னகைத்தவளின் முகம் சடுதியில் மாறி வேதனையை பிரதிபலித்தது. 15 வருடங்களுக்கு முன்பு மார்த்தாண்டத்தில் உள்ள சுற்றுலா தலத்திற்கும் அப்படியே அங்குள்ள சிறப்புமிக்க தெய்வங்களையும் வழிபட்டு வர திட்டமிட்டு அன்று மித்ராவின் மொத்த குடும்பமும் உற்சாகமும் கலகலப்புமாக மகிழ்ச்சிக்கு பஞ்சமின்றி பிள்ளைகளோடு கிளம்ப ஆயத்தமாகினர். பிள்ளைகளின் மழலை கூக்குரல் அந்த வீடெங்கும் எதிரொலிக்க, தாத்தா பாட்டிகளுக்கு அவர்களோடு மல்லு கட்டியே நேரங்கள் ஓடிவிடும். அன்றும் அதேதான். பெரியவர்கள் முன்னமே தயாராகிவிட்டு ஓடி ஆடும் குழந்தைகளை பிடித்து நிறுத்தி கிளப்பி விடுவதே ரோதனையாகி போக, ஒரு குட்டியை மட்டும் பிடித்து நிறுத்துவது பெரும் சவாலாகிவிட்டது. வாழுப்பெண், சுட்டித்தனம் மிக்கவள், அனைவருக்கும் போக்கு காட்டிவிட்டு இரட்டை ஜடையில் புத்தம் புதிய பாவாடை சட்டையில் சலங்கை கொலுசொலி அதிர சற்று நேரம் முன் வீட்டையே சுற்றி வந்தவளின் சத்தம் அமைதியாக அடங்கி போய் இருப்பதிலேயே தெரிந்தது. எங்கோ பதுங்கி இருந்து ஏதோ பெரிதாக வில்லங்கம் பிடித்த வேலை செய்து கொண்டிருக்கிறாள் என்று. டேய் யாது, உன் கூட தானே அவ இருந்தா? எங்கடா போனா கிளம்புற நேரத்துல? விக்ரம் தன் மகனை முறைப்பாக வினவ. பா, என் கூட தான் அவ இருந்தா. அப்ப எனக்கு அர்ஜென்ட்டா சூச்சு வந்துச்சுன்னு இதோ இவகிட்ட அவளை விட்டுட்டு நான் வெளியே ஓடிட்டேன். நிலா சரண் மகளான திவ்யாவை கை காட்ட, பெரியப்பா யாது அண்ணா போயிட்டதும் அவ என் பொம்மையை கேட்டு சண்டை போட்டா. அவளுக்கு நான் ஏற்கனவே நிறைய பொம்மை கொடுத்துட்டேன், அதெல்லாம் அவ பிச்சு பிச்சு போட்டுட்டா. அதான் என் புது பொம்மையை ஒழிச்சு வைக்க உள்ள ஓடிட்டேன். அப்புறம் அவளை காணோம். பாவமாக திவ்யா சொல்ல, அதில் கோவமான விக்ரம், 2 பேரும் இப்படியே பொறுப்பில்லாம சொல்லுவீங்க. ஏண்டா உங்க கூட விளையாடுறேன்னு தானே விட்டுட்டு போனோம்? பிள்ளைகளை அதட்டலாக கேட்கும் போதே, டேய் மச்சி, அந்த வாளு சேட்டை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடினதுக்கு பாவம் குழந்தைங்க என்ன பண்ணுங்க? இங்க தான் எங்கேயாவது இருப்பா, நிதானமா தேடினா குட்டி எலி கிடைச்சிடும், வா என்ற நிலனுக்கு தெரியுமே அவனின் செல்ல மகளின் வகை வகையான சேட்டைகளை பற்றி. பொறுப்பே இல்லை நிலன் உங்களுக்கு. கஷ்டப்பட்டு அவளை கிளப்பி உங்களை நம்பி விட்டு தானே நான் ரெடி ஆகிட்டு வரேன்னு போனேன். இப்ப என்ன வேலை பார்த்துட்டு இருக்கானே தெரியல. நித்யா கணவனை முறைக்க எப்போதும் போல் அழுதாலும் கோவித்தாலும் முறைத்தாலும் சிவக்கும் மனைவியின் மூக்கை யாரும் அறியாதவாறு குனிந்து முத்தமிட்ட நிலன், இங்கதான் இருப்பா நித்திமா, கிளம்புற நேரத்துல முறைச்சு மாமனை சூடைத்தாத. அவள் காதினுள் கிசுகிசுக்கவும் வெக்கத்தில் முகம் திருப்பிக் கொண்டு ஓடிவிட்டாள். இதை கண்டு தலையில் அடித்துக்கொண்ட விக்ரம், டேய் பெத்த பிள்ளைய காணோம்னு எங்கேயாவது பதட்டம் இருக்கா உனக்கு? இப்படி பொறுப்பே இல்லாம ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? விக்ரம் சிறு சிறுக்க, ஏன் 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 நான் ரொமான்ஸ் பண்ணக்கூடாதா? நேத்து யாது பையன் ஸ்கூல் விட்டு வர எம்பிட்டு லேட் ஆகி போச்சு. நான் எங்க பிள்ளைய இன்னும் காணோம், எங்க போயிட்டான்னு உன்கிட்ட கேட்டதுக்கு நீ என்ன பண்ண? அவன் எங்கேயாவது வெட்ட வழியில நின்று மேலே பறக்கிற ஏரோப்ளேனை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான்னு சொல்லி படார்னு கதவை அடைச்சிட்டு போய் என் தங்கச்சி கூட ரொமான்ஸ் பண்ணல. மூச்சு விடாமல் கேட்டதும் அசடு வழிந்தவன், சரி சரி, சபையில வச்சு மானத்தை வாங்காத, வாடா புள்ளைய தேடுவோம். விக்ரம் எஸ்கேப்பாக போக நிலன் விடுவதாக இல்லை. நிலாக்கு தற்போது 8 மாதம். 2வதாக கருத்தரித்து இருந்தால்
அவளை பார்த்து கொள்ளவே சரணுக்கு நேரம் போதாமல் உள்ளே அவளை கிளப்பிக் கொண்டு இருக்க நித்யா, சுபி இருவரும் அவர்களது அறை வாயிலை எட்டி பார்த்துவிட்டு, இன்னைக்கு வரமாட்டாங்க அண்ணி இவங்க. சுபி சொல்லி சிரிக்கவும் நித்யாவும் சிரித்து, ஆமா சுபி, சரி வா, முதல்ல அந்த சேட்டை பிடிச்சவளை தேடுவோம், வர வர அவ அலம்பல் ரொம்ப அதிகமாகுது என்றபடி இவர்களும் அவளை தேடி படையெடுத்தனர். கிணற்றின் பின்னால் தண்ணீர் வாரி இறைக்கும் இடத்தில் கொலுசின் ஒலி கேட்டது. அதுவும் கீழே அமர்ந்து காலை அங்கும் இங்கும் அசைக்கும் போது தேய்த்து உராயும் சத்தம். வீடு முழுக்க ஒரு இடம் விடாமல் தேடிவிட்டு கடைசியாக வீட்டின் பின்னே வந்தவர்கள் காதில் இத்தகைய சத்தம் கேட்கவே ஒருவரின் முகத்தை மற்றவர்கள் கலவரமாக பார்த்தபடி கிணற்றருகே சென்று பார்க்க குட்டி வாளை முறைத்து தள்ளினர் பெற்றோர்கள். என்ன, ரொம்ப நேரமா யாரோ நம்மளை உத்து பார்க்குற மாதிரி இருக்கே என தோன்றியதோ என்னவோ. குட்டி ஜடை ஆட அப்பாவியாக நிமிர்ந்து பார்த்தாள் குட்டி பெண். சிறிய முகத்தில் ஆங்காங்கே சேற்றை குலைத்து தடவி புத்தாடையோ கந்த துணியை மிஞ்சும் அளவுக்கு சேற்றில் பிரட்டி எடுத்து கை முழுக்க சேற்றை அள்ளி மடியில் வைத்து விளையாடி கொண்டு இருந்தவளை என்ன செய்தால் தகும்? நித்யாவுக்கு கோபம் எல்லை மீறி போனது அவள் சேட்டையில். ஏய், என்னடி வேலை பார்த்து வச்சிருக்க? இதோட 2வது சட்ட துணி மாத்தியாச்சு, சொல்ல சொல்ல அடங்காம இப்ப சேத்துல வந்து விளையாடிட்டு இருக்க. மூக்கு விடைக்க கத்தும் அன்னையை கண்டு பயந்து போனவள் தந்தையை பாவமாக பார்க்க, இந்த நடிப்பு எல்லாம் இங்க வேலைக்காகாது மகளே, நல்லா திட்டுவாங்க. போன முறை உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் என் தலை வீங்கி போச்சு, திரும்பவும் என்னால கொட்டு வாங்க முடியாது போ என்றாலும் மனைவியிடம், பாவண்டி குழந்தை, போதும் திட்டாத, ரகசியம் பேசி மேலும் வாங்கி கட்டிக்கொண்டு ஓடிவிட்டான் நிலன். தந்தை ஓடியதும் மாமனைத்தான் பார்த்தாள் நர்மதை. பார்கவியின் உண்மையான பெயர் நர்மதை. நீ வாடா செல்லம், உங்க அப்பா ஒரு பயந்தா கோழி, மாமா உன்னை கிளப்பி விடுறேன் என்றபடி சேரோடு தூக்கவும், அச்சச்சோ அண்ணா, அவ மேல சேரு, கீழே இறக்கி விடுங்க நித்யா சொல்ல, பரவாயில்ல நித்யா, சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும், அவளை கொஞ்சியபடியே தனதரைக்கு தொக்கி செல்லவும் அவர்கள் பின்னே ஓட போன சுபியை கைப்பிடித்து நிறுத்தினாள் நித்யா. அண்ணி விடுங்க, நான் போய் மாமாவுக்கு ஹெல்ப் பண்றேன் என்ற சுபியை முறைத்தவள். இன்னும் உள்ள போன ஒரு ஜோடியே வெளியே வரல, நீயும் இப்ப உள்ள போன, நாம இன்னைக்கு ட்ரிப்பு போன மாதிரி தான் சலிப்பாக சொன்ன நித்யா அவளை உள்ளே அனுப்பாமல் தன்னோடு வைத்து கொண்டு தயாராகினாள். என்னங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன், போலாமா? புன்னகையோடு அவன் எதிரில் நின்ற மனைவியை ரசித்துக் கொண்டே முறைத்த ஆதி. வர வர இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா போறடி, அடிக்கடி அடப்பிடிக்க கத்து வச்சிருக்க, எனக்கு அவனுங்க மூஞ்ச பார்த்தாலே ஏன்னே தெரியல, டென்ஷன் ஆகுது. குரல் மட்டும்தான் கடினமாக வந்தது. அவன் முரட்டுக்கரங்களோ மனைவியின் மென்மைகளை களவாடி கொண்டிருக்க எப்போதும் போல கணவனின் கை வளைவில் கூச்சம் கொண்டு நெறிந்தாள் மித்ரா. எங்க டைம் ஆச்சு, கட்டின புடவையெல்லாம் களையுது, விடுங்க என வாய் சொன்னாலும் கணவனின் மாயாஜால வேலைகளில் கட்டப்பட்ட முயலாக நிற்க, அப்பா என்ற ஆருவின் சத்தத்தில் சட்டென விலகி நின்ற கணவனை கண்டு வாயில் கை வைத்து சிரிக்கவும் அவளை முறைத்த ஆதி, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு வந்து இருக்குடி உனக்கு. உதட்டசைவில் முணங்கி, என்ன ஆரோ, ரெடி ஆகிட்டியா என்றான். ஹா, நான் ரெடிப்பா, ஆனா ஆத்மி தான் ரெடியாக மாட்டேன்னு சொல்லி முகத்தை தூக்கி வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கான், என்னன்னு வந்து கேளுங்க என்றாள் அழுத்து கொண்டு. அப்படியா பண்றான் அவன்? சரி வா, நான் கேட்குறேன் என்ற ஆதி நன்றாக வளர்ந்துவிட்ட மகளின் தோளில் கை போட்டு நடந்து சென்றான். டே ஆத்வி, இன்னும் ஏன் ரெடியாகவும் உட்கார்ந்துருக்க? நேரம் ஆகுது, எழுந்து வா, உன்னை ரெடி பண்ணி விடுறேன் என்ற தந்தையை முறைத்தவன். நான் வரல டேட், எனக்கு அங்கே வரவே பிடிக்கல, நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் வீட்லேயே இருக்கேன் என்றவனுக்கு நர்மதை, அதாவது கவி என்றால் பிடிக்கவே பிடிக்காது. கூடவே யாதவும் எப்போதும் அவளோடு அவன் இருப்பதும், கவி தவறு செய்தால் அவளுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு முதல் ஆளாக இருப்பதும் அவன்தான். அதே நேரம் அமைதியான குணம் யாதவுக்கு. கவி அவனை படுத்தாத பாடே இல்லை. காலை பள்ளிக்கு கிளம்பும் வேளையில் யூனிஃபார்ம் கால் சட்டையின் பாக்கெட்டில் தொட்டியில் நீந்தும் மீனை எடுத்து வந்து போடுவது, ஷூவினில் மண்ணை அள்ளி கொட்டி வைப்பது, இரவெல்லாம் கண் விழித்து எழுதும் வீட்டு பாடத்தில் கிறுக்கி வைத்து டீச்சரிடம் அப்பாவியாக உதை வாங்குவது என்று அவனிடம் பல சேட்டைகளை செய்தாலும், இன்னைக்கு உன்னாலதான் மிஸ்கிட்ட அடி வாங்கின, என்கிட்ட பேசாத நரு. அந்நேரம் மட்டும் அவன் முகத்தை தூக்கி வைத்து அமர்ந்திருந்தாள். யாது அத்தா, சாரி, இனிமே அப்படி செய்ய மாட்டேன், காட் ப்ராமிஸ், என்கிட்ட பேசு
என அவள் பாவமாக உதடு பிதுக்கினால் போதும், கோபமெல்லாம் திசை தெரியாமல் காணாமல் ஓடிவிடும். இப்ப என்ன தாண்டா பண்ணணும், நீயே சொல்லு, கை கட்டி நின்று பொறுமையாக கேட்டான் ஆதி. நம்ம மட்டும் தனியா கார்ல போலாம், வேற யாரும் வரக்கூடாது. கரார் பேர் வழியாக அவன் சொன்னது ஆதிக்கு மட்டும் கசக்கவா செய்யும். சரிடா, நம்ம தனியா போலாம், கிளம்பு என்றுட. ஓகே டாட் என்று ஆத்வி வேகமாக தயாராகி வந்தான். ஆதி, மித்ரா, ஆரு, ஆத்வி, ஆதியின் பெற்றோர் தேவ், அமிர்தா என்று குடும்பமாக மித்ராவின் வீட்டிற்கு வந்திருக்க ஆத்வியின் முகம் தந்தையின் முகத்துக்கு மேல் இருந்தது. அப்பா மகனை தவிர மற்ற அனைவரும் மித்ராவின் குடும்பத்தில் ஐக்கியமாகிவிட்டனர். ஆனால் ஆதியின் பார்வை மட்டும் விடாமல் மனைவியின் பின்தான் சென்றது. ஆத்விக்கு அங்கிருக்கும் குட்டி வாண்டுகள் தான் தொல்லை. மற்றபடி ஓரளவு அனைவரிடமும் சகஜமாகவே வழங்குவான். ஆனால் ஆதிக்கு பெற்றோர்களை தவிர்த்து அவர்கள் பெற்ற குழந்தைகளை மிகவும் பிடிக்குமே. அவனை கண்டதும் மாமா, பெரியப்பா என்று 3 பிள்ளைகளும் அவன் மீது தாவிக்கொள்ள ஆத்வியின் முகத்தில்தான் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. கவியை கண்டதும் மாமாவை மம்மு மம்மு என்று அழைத்தை மேலும் அவனை வெறுப்பேற்றுவிட்டு, எத்தனை முறை சொல்ற அப்படி கூப்பிடாதன்னு, இனி மம்மு சொன்ன வாயை உடச்சிடு வேண்டி நன்றாக அவனிடம் அடி வாங்கி கொண்டு அழுது கத்துவாள். என்னதான் ஆத்வியிடம் அடி வாங்கினாலும் அவன் பின்னேதான் மீண்டும் மம்மு என்று ஓடி மீண்டும் மீண்டும் வாங்கி கட்டி கொண்டு வருவாள். யாராவது கேட்டால் அவன்தான் அடித்தான் என்றும் சொல்ல மாட்டாள். ஏற்கனவே ஒரு முறை அவன் அடித்தான் என்று ஒப்பாரி வைத்து அவனை வீட்டினரிடம் திட்டு வாங்க வைத்து விட்டாள் என்று அந்த கோபத்தையும் சேர்த்து வைத்தே கவியை பார்க்கும் போதெல்லாம் அடித்து முறைத்து கொண்டிருப்பான். அப்படி என்னதான் கவி மீது அவனுக்கு தீராத கோபம் என்பதை ஆத்விதான் அவளிடம் வரும் நாட்களில் சொல்லுவான். கவி அப்போதே ஆதியின் செல்லம். அவன் மடியில் ஏறி அமர்ந்து, மாமா, எங்க அப்பாவை நீங்க ஷூட் பண்ணதே இந்த அம்மாவை ஷூட் பண்ணிருக்கலாம். என்ன மட்டும் எப்பவும் திட்டுறா, அப்பாவை மட்டும் கொஞ்சிடா. குடும்பத்திற்கு முன்னால் நறு சொல்ல நித்யாவின் மானம்தான் காற்றில் பறந்தது. தலையில் அடித்து கொண்ட நித்யா, இவளை எந்த நேரத்துல தான் பெத்தேனோ, இவ அள்ளிச்சாட்டிய தாங்க முடியல நிலன். கணவனிடம் மகளை பற்றி குற்றப்பத்திரிகை வாசிக்க, என் பிள்ளைய பத்தி தப்பா சொல்லாதிரி, அவ சரியாதான் இருக்கா, நீதான் அவ சொல்ற மாதிரி எப்பவும் என் நறுவ திட்டுற. தன்னை சீண்டும் கணவனை ஏகத்திற்கு முறைத்து வைக்க அவன் பார்வை ரசனையாக படிந்தது மனைவியின் சிவந்த மூக்கில். நிலன், நித்யா, நிலன், சரண், நிலா, சரண், சுபி, விக்ரம் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள், ஆதியின் பெற்றோர் என அனைவரும் ஒரு பெரிய வேனில் ஏறிக்கொள்ள அவர்களோடு செல்கிறேன் என்ற ஆர்வை ஆத்வி விடாமல் பிடித்து வைத்து கொண்டான். டேய், அவளை என்ன பிடிச்சு வச்சிருக்க, அவங்களோட ஜாலியா வரட்டும் விடு. கூடவே தன்னையும் விடாமல் பிடித்து வைத்து இருக்கின்றனரே என்ற கோபத்தில் கணவனையும் மகனையும் முறைத்தபடி மித்ரா சொன்னது எல்லாம் அவர்கள் காதில் விழவே இல்லை. யாதவ், திவ்யா இருவரும் ஆதியோடு காரில் ஏறிக்கொள்ள நர்மதைக்கு மட்டும் பயணம் என்றால் பயம் என்பதால் பின் சீட்டில் அமர்ந்திருந்த விக்ரம் மடியில் சமத்த பெண்ணாக அமர்ந்து கொண்டாள். குடும்பத்தோடு வேன் முன்னால் செல்ல ஆதியின் கார் அந்த வேனை பின்தொடர்ந்து சென்றது. குடும்பமாக கலகலத்து கொண்டு கடவுளை தரிசிக்க செல்பவர்களுக்கு இதுவே கடைசி நாள் என்று தெரியாமல் போனதுதான் பரிதாப நிலையோ. காலையில் குகை கோவிலுக்கு சென்று தெய்வ தரிசனத்தை குடும்பமாக பெற்றுக்கொண்டு அங்கிருந்து அருவியில் விளையாடி களைத்தவர்கள் பூங்காவில் அமர்ந்து இரவு உணவினை முடித்துக்கொண்டு ரூம் புக் செய்த ஹோட்டல் நோக்கி பயணம் சென்ற வழியில் குடும்பமாக முன்னால் சென்ற வேன் வெடித்து சிதறியது. அத்தியாயம் 47. அனைவரும் அசதியில் கண்ணயர்ந்த வேளையில் ஓட்டுநர் பாதுகாப்பாக வேனை இயக்க பகலெல்லாம் சுவாமி தரிசனம் கூட பார்க்காமல் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த நரு இரவு வந்ததும் கொட்ட கொட்ட வெளித்து சரண் விக்ரமோடு வளவளத்தபடியே வந்தாள். சற்று இடைவேளை விட்டு வேன் பின்னால் காரை ஓட்டியபடி வந்த ஆதிக்கும் ஒரே உடல் அசதி. மித்ரா என்ன சொல்லியும் டிரைவரை வைக்காமல் வெகு தூரம் அவன் ஒருவனே காரை ஓட்டியதில் பிள்ளைகளை எல்லாம் வசதியாக படுக்க வைத்த மித்ரா, இதுக்கு தான் சொன்னேன் டிரைவர் வச்சுக்கலான்னு, இப்ப பாருங்க உங்க முகமே சோர்ந்து போச்சு, சொல் பேச்சு கேட்டாதானே. அக்கறையாக கடிந்து அவன் தலையை மென்மையாக கோதி கொடுக்கவும் இதமாக மூச்செடுத்த ஆதி, டிரைவர் வச்சா நாம் இப்படி ஃப்ரீயா இருக்க முடியாது மித்து பேபி. அவளின் கருத்தை எடுத்து தன் உதட்டில் ஒட்டிக்கொள்ள அழகான புன்னகை சிந்திய மித்ரா, சரியான ஆளுதான் நீங்க. சரி, உங்களால ரொம்ப முடியல, காரை நிறுத்துங்க, முகத்தை கழுவிட்டு
ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம். கரிசனமாக சொல்லும் மனைவியின் பேச்சை கேட்க மாட்டேன் என்றா சொல்ல போகிறான். சரி இரு மித்து பேபி, கொஞ்சம் தூரம் போனதும் வெளிச்சமான இடமா பார்த்து ஸ்டாப் பண்ணுறேன் என்றபடி ஒதுங்க இடம் தேடி காரை நிறுத்த கண்ணு கெட்டும் தூரத்தில் சென்று கொண்டிருந்த வேன் டம் டமால் என்ற பெருத்த சத்தத்துடன் சில்லு சில்லாக வெடித்து சிதறி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. செவிக்கிளியும் சத்தத்தில் நடந்த நிகழ்வு புரியாமல் எரிந்து கொண்டிருந்த வேனை அதிர்ச்சியாக காண உறங்கிக் கொண்டிருந்த பிள்ளைகளும் திகிலுடன் எழுந்து விழிக்க ஐயோ என நெஞ்சில் அடித்துக்கொண்டு அழுத மித்ராவின் கதறல் பரிதாபமாக அவ்விடத்தில் எதிரொலித்தது. பிள்ளைகளை காரில் பூட்டிவிட்டு மனைவியை அழைத்து கொண்டு அவசரமாக ஓடினான் ஆதி. ஆனால் என்ன பயன்? ஒட்டுமொத்த குடும்பமும் தீயில் கருகி எலும்பு கூட கிடைக்காதபடி சாம்பலாகி விட்டதே. 15 வயதுக்கு மேல் உள்ள பிள்ளைகளுக்கு என்ன நடந்திருக்கும் என்று யூகித்து கொள்ள முடியாதா என்ன? அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா, மாமா, அத்தை என்று கத்தி கதறி கண்ணீர் விட்டு துடித்ததுகள் பிள்ளைகள். ஐயோ, என் குடும்பம் மொத்தமும் என் கண்ணு முன்னாடி கருகி போச்சே! கதறி கத்தியபடி தகதகவென எரிந்து கொண்டிருக்கும் தீக்குள் ஓடப்போன மனைவியை கண்ணீரோடு பிடித்து இழுத்து நெஞ்சில் சாய்த்து அழுது விட்டான் ஆதி. இதுக்குதான் விதி இப்படி எங்களை மட்டும் தனியா பிரிச்சு வச்சதா? கடவுளே, என் குடும்பம் உனக்கு என்ன பாவம் பண்ணுச்சுன்னு இப்படி ஒரு கொடுமையான தண்டனையை கொடுத்திருக்க. அந்த சின்ன உயிரை கூட விடாம எடுத்துக்கிட்டியே. அவன் நெஞ்சில் அடித்து கதறியவளை தேற்றும் மனநிலையில் அவனும் இல்லையே. அவனது பெற்றோரும் தானே தீயில் கருகி போனது. நரு, ஐயோ, குழந்தைய தீயோட கருகி போச்சே. அந்த குழந்தைய மட்டுமாவது விட்டு வச்சிருக்க கூடாதா? துடிச்சு போயிருப்பாளே குழந்தை. கண்ணிலும் மூக்கிலும் நீர் வழிய தலையில் அடித்துக்கொண்டு நிறுத்தாமல் மித்ரா கதற போலீசார் விரைந்து வந்தனர். ஒரே நாள்ல என் மொத்த குடும்பமும் என்னை விட்டு முழுசா பிரிச்சுக்கிட்டியே கடவுளே. உனக்கு கண்ணிலையா? கருவுல இருந்த குழந்தைய கூட விட்டு வைக்கலையே. சுற்றியும் கூட்டம் கூடின. அவளின் அழுகை குரல் மட்டும் பரிதாபமாக எதிரொலிக்க செய்தது. போலீசார் ஆதியிடம் நடந்ததை மேலோட்டமாக விசாரித்துவிட்டு நெருப்பை அணைத்ததும் யார் என்றெல்லாம் கண்டறிய முடியாத நிலையில் கருகிய உடல்களை வேனில் இருந்து தூக்கி வருவதை கண்ட மித்ரா அதிகமாக அழுது கதறியே மயங்கி போக மனம் இறுகிய நிலையில் அவளை காரில் கிடத்தில் விட்டு ஆறுவிடம் பிள்ளைகளையும் அம்மாவையும் பார்த்து கொள்ளும்படி கூறிவிட்டு ஏதாவது தடயம் கிடைக்கிறதா என போலீசாருடன் தேடி சென்றான். அவர்கள் பயணம் செய்த இடம் ஒரு மலைப்பகுதி. சுற்றிலும் ஆங்காங்கே பெரிய பெரிய மலைகள், பாறைகள் என்றிருக்க இரவு வேளையில் நன்றாக பனிமூட்டம் கூடி எதிரே நிற்பவரை கூட பார்க்க முடியாதபடி இருந்தது. ஆதியின் செல்வாக்கை பற்றி அறிந்து கொண்ட போலீசாரும் சிரமம் பார்க்காமல் அவர்களது வேலையை மும்முரமாக செய்து கொண்டிருக்க, சார் சார் என்ற ஒரு ஏட்டின் அலறல் சத்தத்தில் மொத்த பேரும் அங்கு ஓடினர். மலை சரிவு ஏற்பட்ட பள்ளத்தாக்கின் அருகில் தலையில் அடிபட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த விக்ரமை கண்டதும் அவனிடம் ஓடிய ஆதி, டேய் டேய் டே விக்ரம், கண்ணதொரடா! அரை மயக்கத்தில் கிடந்தவனை உழுக்க ஆதியின் கரத்தை தனது ரத்தம் படிந்த நடுங்கும் கரத்தால் பிடித்த விக்ரம், நரு நரு குழந்தையின் பெயரை கூட முழுதாக சொல்ல முடியாமல் அவனது பக்கவாட்டில் கிடந்த பள்ளத்தாக்கை கண்ணீர் வழியும் கண்களோடு ஓர கண்ணால் பார்த்துவிட்டு மயங்கிவிட்டான். டே விக்ரம், என்னாச்சுடா? என்ன சொன்ன? ஒண்ணு புரியலையே. கண்ண தொற விக்ரம். மிஞ்சிய ஒரு உயிரும் தங்களை பிரிந்து சென்று விடுமோ என்ற அச்சத்தில் தன்னையும் அறியாத விக்ரமை அணைத்து கண்ணீர் சிந்த விரைந்து வந்த மருத்துவர்கள் விக்ரமை பரிசோதித்து மருத்துவமனைக்கு தூக்கி சென்றனர். அப்போது கோமாக்கு சென்ற விக்ரம் தான் இதுவரையிலும் கண் விழிக்காமல் இருக்கிறான். நல்லா தரவா செக் பண்ணுங்க. நாங்க வேன் எடுத்துட்டு வரும்போது அதை நானும் சரி எங்க வீட்டு ஆட்களும் சரி நல்லா பக்காவா செக் பண்ணிட்டு தான் அதுல வந்தோம். அதோட கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்படி இருந்தோம் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னா நிச்சயம் இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. இறுகிய குரலில் ஆதி சொல்ல காவலர்களும் அவன் சொல்லுக்கு ஏற்ப தூக்கத்தை மறந்து துரிதமாக செயலில் ஈடுபடத் தொடங்கினர். இரவு 10 மணி போல் வேன் வெடித்து அனைத்து உயிர்களும் பிரிந்திருக்க அதிகாலை 4 மணியாகியது. தற்போது ஆதியின் கண்கள் சிறிதும் அசரவில்லை. காரில் அமர்ந்து பிள்ளைகளை மடியில் தாங்கி மயக்கத்திலும் துக்கத்தில் கண்ணீரை சிந்திக்கொண்டு இருக்கும் மனைவியின் முகத்தையே வெறித்திருந்தான். அப்போது கார் கதவை சில காவலர்கள் தட்டவி அல்லது ஓய்ந்து உறங்கி இருந்த பிள்ளைகளை படுக்க வைத்துவிட்டு வெளியே வந்தவனிடம், சார், வேனை தானா வெடிச்ச மாதிரி தெரியல. வேணும்னே யாரோ பாம் வீசி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பாம் ஸ்குவாட் சொல்ல
யோசனையாக அவர்களை பார்த்தான் ஆதி. கிட்ட மரத்தின் ஆணி வேரையே உரு தெரியாமல் அளித்த ஆதி ஏதோ ஒரு இடத்தில் உள்ள அதன் கிளையை மட்டும் வெட்டாமல் விட்டு தவறு செய்து விட்டான் போலும். அந்த கிளைதான் காலப்போக்கில் வேர் பிடித்து துளிர்த்து வந்து மீண்டும் மரமாக உருப்பெற்று ஆதியின் குடும்பத்தையே கருவறுத்து விட்டது. நியாயமாக இது ஆதிக்கும் அவன் குடும்பத்திற்கும் மட்டுமே போட்ட ஸ்கெட்ச். ஆனால் இதில் மித்ராவின் பெற்றோர், அண்ணன், தங்கைகள், குடும்பம் என சேர்த்து ஆதியின் பெற்றோரின் உயிர்களை எல்லாம் காவு வாங்கிவிட்டது. எந்த இடத்தில் தவறிழைத்தோம் என்று இவன் கடுமையான யோசனையில் இருக்க, எங்கோ ஒரு மூலையில் இருந்த ஒருவனின் சிரிப்பு குரல் அகோரமாக வந்து கொண்டு இருந்தது. யார் அவன்? மலையடி வாரத்தில் சிறு பெண் ஒருத்தி தலை, கை, கால்களில் அடிபட்டு மயங்கிய நிலையில் பார்த்த அங்கிருந்த மக்கள் அரசு மருத்துவமனையில் சேர்த்து விட்டனர். உறக்கம் வராமல் பின் சீட்டில் ஏறி நின்று கண்ணாடி வழியாக வேடிக்கை பார்த்து வந்த நரு ஆதியின் கார் நின்று விட்டதை கண்டதும் அசதியில் கண் சொக்கி சீட்டில் சாய்ந்து கண்மூடி இருந்த விக்ரம் தோளில் அடித்தாள். மாமா மாமா, ஆதி மாமா கார் நின்று போச்சு, வா போய் என்னன்னு பார்க்கலாம் என கத்தி கூச்சலிடவும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த மற்றவர்களும் அவள் புறம் திரும்பி பார்த்துவிட்டு மீண்டும் கண்மூடி கொள்ள உறக்கம் கலைந்த விக்ரம், என்ன நருமா, ஏன் கத்துற என்றான். மாமா, ஆதி மாமா கார் நின்று போச்சு, நான் மித்து அத்தை கூட வரேன், என்ன அங்க கூட்டிட்டு போ என்று அடம் பிடிக்கவும், அதான் பிள்ளை சொல்லுதல, வண்டியை நிறுத்த சொல்லிட்டு கூட்டிட்டு போய் விடுங்க மாமா, யாதோ திவி இல்லாம அவளுக்கு போர் அடிக்குது போல என்றாள் சுபி. ஆமா அத்தை, நீயும் எங்க கூட வா, நம்ம எல்லாரும் அவங்க கூட போலாம் என்றபடி சுபி கைப்பிடித்து இழுக்க, ஏய் வாழு, அவங்கள தூங்க விடாம ஏண்டி இப்படி ஓடுற வழியில அட்டகாசம் பண்ற? நித்யா திட்ட வாயெடுக்கும் போதே தடுத்த விக்ரம், சின்ன புள்ள, எம்புட்டு நேரம் பெரியவங்க முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம், கார்ல தான் எல்லா பிள்ளைகளும் இருக்காங்களே, ஹோட்டல் போக நேரம் இருக்கு, அது வரைக்கும் அவங்களோட கூட்டிட்டு போயிட்டு வர என்று விக்ரம் நருவை தூக்கி கொண்டு எழுந்தவன், ஏன்பா டிரைவர், கொஞ்சம் வண்டியை நிறுத்து என்றபடி முன்னே செல்ல, நருவோ சுபியின் கரத்தையும் சேர்த்தே பிடித்து இழுக்க அவளும் அவர்களோடு சென்றாள். வேன் ஸ்லோவாக ஓரம் கட்டி நிற்க போக, படி இறங்கி போக விக்ரம் வெளியே எதையோ கண்டு அதிர்ந்து போனவன், டேய் வேணாண்டா என கத்திக்கொண்டே அவன் இறங்க போக, அதற்குள் அவர்களது வேனை பின்தொடர்வது போல் தெரியாமல் வந்த மர்ம நபர்கள் வெடிகுண்டை வேனின் மீது வீசிவிட்டு அவர்கள் வந்த காரை வேகப்படுத்தி சென்றிருக்க, நொடியும் தாமதிக்காத விக்ரம் கையில் இருந்த நருவை தூக்கி வீசியவனாக மனைவியின் கைப்பிடித்து குதிக்க போக, அதற்குள் பாம்பு வெடித்து வேனும் சேர்ந்து வெடித்து இருவரையும் ஆளுக்கு ஒரு மூலையில் தூக்கி வீசியிருந்தது. அவர்களின் சத்தம் எல்லாம் வேன் வெடித்த பெரும் சத்தத்தோடு கலந்து மறைந்தது. அப்போது விக்ரம் மற்றும் நர்மதை இருவரும் உயிருடன் இருக்கிறார்கள் என்றால் சுபி என்னவானாள்? உயிருடனாவது இருக்கிறாளா? கதையின் போக்கில் தெரிந்து கொள்வோம். நடந்ததை சொல்லி முடிக்க அனைவரின் கண்களும் கலங்கி போனது. வேன் வெடிச்சதுல கருகி போன உடம்புங்க, அதுவும் முழுசா கிடைக்கல, யார் யாரோட எலும்புன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு செதஞ்சுதான் கிடைச்சது. அதனாலதான் நாங்க ஒருத்தர் விடாம இறந்துட்டாங்கன்னு நினைச்சு உன்னை எங்கேயும் தேட முயற்சி பண்ணாம விட்டுட்டோம். இத்தனை வருஷமா நீ உயிரோட இல்லைன்னு நினைச்சு எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுமா நரு? என் அண்ணனுக்கு நீனா உயிர், ஒரே பிள்ளைன்னு ரொம்ப செல்லம். அவனுக்கு மட்டும் இல்லை, எங்க எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். உன் அம்மா உன்னை செல்லமா கண்டிச்சா கூட எல்லாரும் அவகிட்ட உனக்காக பறிஞ்சு போவாங்க. அதிலும் உள்ள கோமால படுத்து இருக்காரே உன் மாமா விக்ரம், அவரு சொல்லவே வேணாம். எங்க எல்லாரையும் விட அவருக்கு தான் உன்னை ரொம்ப பிடிக்கும். நீயும் அவரோட தான் அதிக நேரம் விளையாடுவ. உன்னை ஒரு குடும்பமே சீராட்டி பாராட்டி வளர்த்து தூக்கி கொஞ்சி கொண்டாடுச்சு. அப்படிப்பட்டவ யாரும் இல்லாதவளா அநாத ஆசிரமத்துல வளர்ந்து பழசு எதுவும் ஞாபகம் இல்லாம இருக்கியே என்று வாய்ப்புத்தி மித்ரா அளவும் கவிக்கும் அழுகை வந்தது. அவளுக்கும் சில நேரங்களில் ஒரு சில கேள்விகள் தோன்றாமல் இருந்ததில்லை. தனக்கு தான் யார், பெற்றோர் யார், குடும்பங்கள் இருக்கிறதா என்றெல்லாம் ஞாபகம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஞாபகம் இருக்குமே. அப்படி இருந்தால் ஏன் தன்னை யாரும் தேடி வரவில்லை? ஒருவேளை தன்னையும் வேண்டாம் என்றுதான் எங்காவது தூக்கி வீசி சென்றிருப்பார்களா என்றெல்லாம் பலமுறையில் தனிமையில் இருக்கும்போது சிந்திப்பது உண்டு. ஆனால் இந்த அளவிற்கு ஒரு குடும்பத்தின் பாசத்தை அனுபவித்ததுதான் இந்த நிலைக்கு ஆளாகி இருக்கிறோம் என்று கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை.
அவ்வப்போது அவள் எண்ணத்திலும் மனதிலும் மங்கலான உருவமாக வந்து போவது அவன் ஒருவன் மட்டுமே. உதடு பிதுக்கி அத்த என மித்ராவை கட்டிக்கொண்டு அழத் தொடங்கியவளை, நரு, திருமணி உயிரோட என்கிட்ட நல்லபடியா வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். அழாதடா, இனிமே அத்தை உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன். உனக்கு நாங்க இத்தனை பேர் இருக்கோம். நீ இனி எதுக்கும் கவலைப்படாத. அவளை அணைத்து சமாதானம் செய்ய ஆர்வம் தன் பங்குக்கு பாசமலை பொழிந்து அவளை சகஜ நிலைக்கு கொண்டு வர ஓரளவுக்கு அங்கு அமைதி நிலவியது. சுவாதிக்கு தோழியின் குடும்பம் கிடைத்துவிட்டது என்றதில் மிகவும் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் தனக்கும் இப்படி ஒரு அன்பான குடும்பம் கிடைக்காமல் போய்விட்டதே என்ற ஏக்கம் அவள் மனதில் வராமல் இல்லை. கூடிய விரைவில் அதே குடும்பம் அவளது சொந்தமாக ஆகப் போவது அறியாமல். ஆமாப்பா, கவிதா நம்ம நருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி தெரிஞ்சதே ஏன் எங்ககிட்ட சொல்லல? சொல்லியிருந்தா இந்த சந்தோஷம் முன்னாடியே வந்திருக்குமே. ஆரு கேள்வி எழுப்பியதும் அதானே என கோரஸ் பாடிய அஜய் ஆதி பார்த்த பார்வையில் சும்மா மாமா வாயசைத்து இழுத்து வைக்க, அங்க என்ன பார்வை? அதான் உங்க பொண்ணு கேட்குறால, பதில் சொல்லுங்க. கவிதான் நருன்னு ஏன் எங்ககிட்ட இருந்து மறைச்சிங்க? மித்ரா கேட்டாள் முறைப்பாக. அதில் மெலிதாக புன்னகை சிந்தி உண்மையை சொன்னான். அப்படி என்ன உண்மையாக இருக்கும்? சுபி யாருன்னு ஏதாவது கெஸ் இருக்கா? அத்தியாயம் 48. முதலில் கவியை பார்த்த ஆதிக்கு பெரிதாக எந்த எண்ணமும் தோன்றவில்லை. அவளுக்கு உதவி செய்தது மனிதாபிமானம் அடிப்படையில் மட்டுமே. அதன் பிறகு வீட்டுக்கு வந்ததில் இருந்துதான் மனதின் ஓரம் சிறு நெருடல், ஏன் என்றே புரியாமல். பிறகு அவள் வேலைக்கு வந்து சேர்ந்த போதும் ஏனோ அவளை திரும்ப அனுப்பிவிட மனம் வரவில்லை. தினமும் அவளை வீட்டில் பார்க்கும் போதுதான் இவளை எங்கோ பார்த்தது இருப்பதைப் போலவே அடிக்கடி தோன்றியது. ஏதோ ஒரு தோற்றமான எண்ணத்தில் கவியை பற்றி விசாரித்ததில் அவள் மார்த்தாண்டத்தில் இருந்து வந்ததாகவும் அங்குள்ள அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்ததாகவும் தெரிய வந்தது. அவ்வூரை மறக்க முடியுமா அவனால்? பலவிதமான மனப்போராட்டத்திற்கு பின்பு நிலனின் மகளாக இருப்பாளோ என்ற எண்ணமும் ஓரத்தில் வராமல் இல்லை. அவர்களின் குடும்ப புகைப்படங்களை பார்க்கும்போது நித்யாவின் முகஜாடை அவளோடு ஒன்றி போவதையும் கூர்ந்து கவனித்து கொண்டான். இருந்தும் நருவாக இருந்தால் தன்னையும் மித்ராவையும் அவளுக்கு நன்கு அடையாளம் தெரிந்திருக்க கூடுமே. அப்போ இவளுக்கு எங்களை தெரியலனா இவ நருவா இருக்க வாய்ப்பில்லை. எங்க முன்னாடி தானே எல்லா உயிரும் கருகி போச்சு. அதுல விக்ரம் மட்டும் எப்படி தப்பிச்சானும் இதுவரை தெரியல. அவனா வாயை திறந்து சொன்னாதான் தெரியும். ஆனா அவன் தப்பி இருக்கானா? நருவும் ஏதாவது ஒரு வகையில தப்பிச்சு இருப்பாளா? ஆனா எப்படி? நாங்க தான் வேன் படிச்ச இடத்துல நாலா பக்கமும் நல்லா சோதனை செஞ்சு பார்த்தோமே, எங்கேயும் அவ இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்றது? இவ நருவா இல்ல வேற யாரோவா? நன்றாக குழம்பி பின் தெளிவடைந்தவனாக தானே கிளம்பி அங்கு சென்று கவி வளர்ந்த ஆசிரமத்தில் அவளை பற்றி விசாரிக்க, அவர்களோ அவள் எந்த நிலையில் இங்கு வந்து சேர்ந்தாள் என்ற ஆதாரத்தோடு அவள் வந்த அன்று எடுத்த சிறுவயது புகைப்படத்தையும் காட்டவும் இவள்தான் நரு என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் மகிழ்ச்சியாகி போனது. பின் அவளை அனுமதிக்கப்பட்டிருந்த அரசு மருத்துவமனை சென்று விசாரிக்கவும் அங்கு வேலை செய்த ஓய்வு பெற்ற பழைய செவிலியர், பழங்குடி மக்கள் சிலர் பாறையில மோதி அடிபட்டு கிடந்த அந்த பொண்ணை இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டு யாரு என்னன்னு விவரம் தெரியல, ஏதோ பெரிய விபத்து நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த சின்ன குழந்தைக்கு உடம்பு முழுக்க அடிபட்டு இருக்கவே தாமதிக்காம டாக்டர்ஸ் உடனடியா ஆப்ரேஷன் செஞ்சாங்க. அவ கண்ணு விழிச்சதும் அவளையே அவளுக்கு யாருன்னு தெரியல. அடிபட்ட அதிர்வுல காதும் கேட்கல. பழசு எல்லாம் மறந்தும் போச்சு. அழுதுகிட்டே இருந்தா. யாராலையும் சமாளிக்க முடியல. கொஞ்ச நாள் பிறகு உடல் தேறினதும் மனசு கேட்காம நான் தான் அவளை எனக்கு தெரிஞ்ச ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்தேன் என்றார். நரு உயிருடன் இருக்கிறாள் என்பதே பெரிய சந்தோஷம்தான். அவளை இக்கட்டான சூழ்நிலையில் அப்படியே விடாமல் பாதுகாப்பாக தங்குவதற்காகவாது ஒரு நல்ல இடத்தில் சேர்த்து விட்டதே போதும் என நினைத்து அவருக்கு நன்றி கூறி வந்தான். அதன் பிறகு வந்த நாட்களில் இந்த விஷயத்தை வீட்டில் சொல்ல துடித்த நாவை அடக்கி கொண்டான். மகனின் செயலில் ஆத்வி கவியை பார்க்கும் பார்வையில் வித்தியாசம் கண்டு கொண்டவன், கவியை உனக்கு பிடிச்சிருக்கா ஆத்வி என நேரடியாகவே அவனிடம் கேட்க, தெரியல டாட். சாதாரணமாக உதடு பிதுக்கி சென்று விட்டான். இதுதான் காதலின் தொடக்க புள்ளி என அறிந்து கொள்ள முடியாத முட்டாள் இல்லையே ஆதி. அன்று ஹரிதாவின் குடும்பம் மாப்பிள்ளை கேட்டு போனதும் ஆதியிடம் கோபமாக பேசிவிட்டு சென்றவன் மறுநாள் கவியை பார்த்துவிட்டு
நிதானமாக யோசித்து முடிவெடுத்தவனாக தந்தையிடம் வந்தான். டேட், நீங்கள் ஏதோ பிளான் பண்ணி தான் அந்த ஹரிதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க. ரைட். நானும் டென்ஷனில் உங்கள் மேலே கோவப்பட்டு பேசிட்டு போயிட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் ஹரிதாவை இல்லை என சிறு இடைவேளை விட்டு கவிய என்றவன், அதுக்காக அவளை பிடிச்சு கல்யாணம் பண்ண போகிறேன்னு எல்லாம் நினச்சிக்காதீங்க. ஐ ஹேட் ஹர், பட் ஐ வாண்ட் ஹர். ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்காதீங்க. கேட்டாலும் சொல்ல மாட்டேன். எடக்கமடக்காக பேசிவிட்டு செல்லும் மகனை வினோதமாக பார்த்து வைத்தான் ஆதி. மகன் பேசி சென்றதை மட்டும் சொல்லாமல் விட்ட ஆதி, கவி தான் நருன்னு சொல்லியிருந்தா நீங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பீங்க தான். பட் சில விஷயங்கள் எல்லாமே நேரம் வரும்போது தெரிஞ்சாதான் சுவாரஸ்யமா இருக்கும். இப்போ நரு உன் அண்ணன் பொண்ணா மட்டும் உனக்கு கிடைக்கல மித்து, உன் மருமகளாவும் இன்னும் ஸ்ட்ராங்கான உறவாகவும் கிடைச்சிருக்கா. அந்த தருணத்தை மட்டும் நினைச்சு என்ஜாய் பண்ணு மித்து என்ற கணவனை வெளியகலாது பார்த்தாள் மித்ரா. இப்படியெல்லாம் பொறுமையாக எடுத்து சொல்லி தத்துவம் பேசுபவன் இல்லையே ஆதி என்ற எண்ணத்தில் அவள் பார்த்திருக்க, இந்த கல்வனோ யாரும் அறியா வண்ணம் கண்ணடித்து புருவம் ஏற்று இறக்கவும் வெக்கத்தில் முகம் திருப்பிக் கொண்டாள். ஏன் கவி? சாரி நரு. ஐயோ, உன்னை நாங்கள் இப்போ எப்படி கூப்பிடுறது? ஆறு மண்டையை சொரியவும் அதில் புன்னகைத்த கவி, உங்ககிட்ட இருந்து நான் தொலைஞ்சு போகும்போது நர்மதையா தொலைஞ்சு போயிருக்கலாம். ஆனால் இப்போ திரும்ப கிடைச்ச போது கவியா கிடைச்சிருக்கேன். என் அடையாளத்தை தொலைச்சிட்டு நிற்கும் போது என் ஸ்வாதி எனக்கு ஏற்படுத்தின அடையாளம்தான் இந்த பார்கவி. எனக்கு நான் எப்பவும் என் ஸ்வாதியோட கவிதான். நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி கூப்பிட்டுக்கோங்க அண்ணி புன்னகையுடன் சொல்ல, ஸ்வாதிக்கு கவியின் இத்தகைய அன்பில் மூச்சு முட்டியது. மற்றவர்களும் அவள் சொல்வதை ஆமோதிப்பாய் தலையாட்டிட, யாருக்கு எப்போ என்ன பேர் வருதோ அதை கூப்பிட்டுக்கோங்க. இப்போ முதல்ல சோத்தை போடுங்க. சாப்பிடவான்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு சென்டிமெண்ட் சீனுக்கு ஆளாளுக்கு கண்ணை கசக்கிட்டே இருக்கீங்க. 1 மணி நேரமாக சாப்பாடு வேற ஆறி போச்சு. அஜய் சொன்னதும் உணவு உண்ண வேண்டும் என்ற ஞாபகமே வந்தது அனைவருக்கும். உண்டு முடித்து அனைவரும் அவரவர் அறைக்கு சென்றுவிட, ஆத்வி எங்கே என்று மித்ரா கேட்கும் கேள்விக்கு, வேலை விஷயமா அவசரமா வெளியூர் சென்று விட்டான் என சொல்லி சமாளித்தும் அவளின் வாய் மூடிய பாடில்லை. அது எப்படிங்க? கல்யாணம் முடிஞ்சு 1 நாள் கூட ஆகாம அவன் வெளியூர் போவான்? அதுவும் என்கிட்ட கூட சொல்லாம? புது மாப்பிள்ளை வேற, இந்த நேரத்துல அவன் எப்படி வெளியே போகலாமா? எனக்கு என்னவோ மனசு சரியில்லை. என்கிட்ட இருந்து நீங்க ஏதாவது மறைக்கிறீங்களா? கணவனின் முகத்தை உற்று நோக்கியபடி அவள் கேட்ட கேள்விதனில் ஆதி சற்று தடுமாறிதான் போனான். ஏய், இப்போல்லாம் என்னடி சும்மா அவனை பற்றியே பேசிட்டு இருக்க? எங்கேயாவது என்னை கண்டுக்கிறியா? எப்போ பாரு பிள்ளை பிள்ளைன்னு போ. அவன் எங்கே போனாலும் அவன் பின்னாடியே வாழை பிடிச்சிக்கிட்ட மாதிரி பின்னாடியே போ. ஏன் என்கிட்ட வந்து புலம்பி என்னை டென்ஷன் பண்ணுற? தனது தடுமாற்றத்தை மறைக்க முடியாமல் அவளிடம் கோபத்தை காட்டி எரிந்து விழ, பயத்தில் முகம் வெளிரி பின்னால் நகர்ந்து அமர்ந்து அழுகையை அடக்க தலைகுனிந்து கொண்டாள். அவளின் முகம் வாடிவிட்டதை பார்த்தும் கூட சமாதானம் செய்ய வினையவில்லை. கொஞ்சம் ஆசையாக பேசி அவளிடம் நெருங்கி சமாதானம் பேசினாலும் கொஞ்ச நேரம் பயந்து அடங்கி இருந்துவிட்டு மீண்டும் பழைய பல்லவியை பிடித்துக்கொண்டு அழத் தொடங்கி விடுவாள் என்ற எண்ணத்தில் இங்கு கவிக்கு உறக்கம் வருவேனா என்றிருந்தது. கணவனின் நினைவில் இப்படி திடீரென திருமணம் செய்து கொண்டதும் இல்லாமல் தனியாக விட்டு சென்று விட்டானே, இழந்த குடும்பம் திரும்ப கிடைத்து விட்டது என்று மகிழ்ச்சி கொள்வதா, அல்லது தான் விரும்பும் ஒருவனை தனக்கு கணவனாக கிடைத்தும் அதில் நிம்மதி அடைய முடியவில்லையே என்ற வருத்தம் கொள்வதா? இதில் தீபக் வேறு. போனில் பேசியதை இப்போது நினைத்து பார்த்தாலும் பயத்தில் இதயமெல்லாம் படபடவென அடித்துக்கொண்டு உடல் நடுங்கியது. அருகில் உறங்கிக் கொண்டிருக்கும் ஸ்வாதியை பார்த்த கவி மெதுவாக எழுந்து வந்து ஜன்னல் வழியே தெரியும் வெள்ளி நிலவை பார்த்தவளுக்கு ஆத்வி நடந்து தன்னிடம் நடந்து கொண்ட அனைத்தும் கண்முன் நடந்து நிழலாடியது. எந்த விதத்திலையும் நீங்க என்கிட்ட நல்ல விதமாவே நடந்துக்கலையே மாமா. வேணும்னு எனக்கு குறை இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சும் என் மனசை நோகடிக்கிற விதமா பேசுவீங்க. என்ன எவனும் திரும்பி கூட பார்க்க மாட்டான், அதுல நான் மட்டும் விதைவிலக்கான்னு சொன்னீங்க. ஆனா நீங்க தான் நான் நேசிச்ச என் மாமான்னு நம்ம 2 பேருக்குமே தெரியல. பாத்தீங்களா, நான் அழுதா அதுல தான் உங்க சந்தோஷம் இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்படிப்பட்டவளை ஏன் திடீர்னு கல்யாணம் பண்ணீங்க? காலம் முழுக்க அழ வைக்கவா? அப்படி நான் அழுதா உங்களுக்கு உண்மையாவே சந்தோஷம் கிடைக்குமா மாமா? ரொம்ப பெரிய உதவியா சரியான நேரத்துல பணம் கொடுத்து என் ஸ்வாதியோட உயிரை காப்பாத்தி இருக்கீங்க.
அந்த நன்றி கடனை செலுத்த வந்த நேரம் என்னெல்லாம் பேசி மனசை உடைச்சிங்க. ரொம்ப ரொம்ப கெட்டவர் மாமா நீங்க. சரியான சிடுமுஞ்சி, சைக்கோ, முரடன். சொல்ல சொல்ல கேட்காம தாலி கட்டினவள இப்படி தனிமையில நின்று புலம்ப தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்கள. இப்போ நான் மனசுல நினைக்கிறது தான், நீங்க எப்படி என்னை தனியா தவிக்க விட்டு ரெய்டுக்கு போனீங்களோ இதே போல உங்களை நான் மொத்தமா தவிக்க விட்டு ஒரு நாள் போயிடுவேன், திரும்ப கிடைக்க முடியாதபடி. அப்போ உங்களுக்கு இதே நிலைமை வரல, என் பேரு பார்கவி இல்லை. ஏன் திரும்ப நர்மதேனே மாத்திக்க போறியா? தன் பின்னால் கேட்ட சத்தத்தில் சட்டென திரும்பவும் அங்கு ஸ்வாதி இருப்பதை பார்த்தவள், ஸ்வாதி நீ இன்னும் தூங்கலையா என்றாள் தடுமாற்றமாக. நீ இப்படி குழப்பத்துல தனியா தவிக்கும் போது எனக்கு எப்படி தூக்கம் வரும் கவி? இப்ப ஏன் பேர் மாத்திக்கிற அளவுக்கு சபதம் எடுத்து தனியா நின்று புலம்பிக்கிட்டு இருக்க? நியாயமா பார்த்தா இந்நேரம் நீ ஜாலியா தானே இருக்கணும். நீ தொலைஞ்ச குடும்பம் உனக்கு திரும்ப கிடைச்சதுக்கு. ஆனா அந்த சந்தோஷம் உன் முகத்துல துளி கூட இல்லையே. என்னாச்சு கவி என்றாள் மென்மையாக. எல்லாம் இந்த திடீர் கல்யாணத்தை நினைச்சுதான் ஸ்வாதி. என்னதான் குடும்பம் கிடைச்சது ஒரு பக்கம் நிம்மதியா இருந்தாலும் ஏனோ இந்த கல்யாணத்தை என்னால் ஏற்றுக்க முடியல. அவருக்கு நான் கொஞ்சமும் தகுதியானவே இல்லை. ஆனால் அவர் அப்படி இல்லையே. ஸ்பீக்கர் போன நான் எங்க, அவர் எங்க? அவர் அழகுக்கும் படிப்புக்கும் பணத்துக்கும் ஏணி வச்சா கூட எட்ட மாட்டேன். அப்படி இருக்க நான் போய் அவருக்கு எப்படி செட் ஆவேன்? கண்ணீரோடு கேட்கவும் போதே அவள் பேச்சை இடைவெட்டி கண்ணீரை துடைத்த ஸ்வாதி, ஹே கவி, என்ன பேசிட்டு இருக்க நீ? பணமும் அழகும் படிப்பும் மட்டும் ஒருவரோட தரத்தை உயர்த்தி காட்டிடாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. எனக்கு தெரிஞ்சு உன் புருஷன் ஒன்றும் மோசமானவர் இல்லை. அப்படி மோசமான ஆளாக இருந்ததா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு இருக்கவே மாட்டாரு. எனக்கு தோணுது அவருக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சி இருக்கும்னு கவி. நிச்சயமா இதுதான் உண்மையாகவும் இருக்கும். வீணா மனசை போட்டு குழப்பிக்காம வா, வந்து படு. காலையில் சீக்கிரம் எழுந்து இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு வேலைகளையும் கற்றுக்கோ. முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ உனக்கு கல்யாணமாகி பொறுப்புகள் கூடிருச்சு. கண்டிப்பாக சொல்லி பல அறிவுரைகளை வழங்கி அவளை உறங்க வைத்து தானும் உறங்கி போனாள். நள்ளிரவு வரை தொடர்ந்த பயணத்தில் நிறைய ரைடர்கள் சோர்ந்து போக ஓய்வு பெற கூறி போட்டியில் இருந்து அறிவிப்பு வந்ததும் ஆங்காங்கே கிடைக்கும் ஹோட்டல்களில் தங்கி கொண்டனர். ஆத்வி தனதரையில் படுத்து கண்மூடி தன் கண்மணியை நினைத்து கொண்டிருந்த நேரம் சதக் எனும் சத்தத்தோடு கத்தியை அவன் வயிற்றில் இறக்கிவிட்டு தப்பி ஓடியிருந்தான் மர்ம நபர் ஒருவன். அத்தியாயம் 49. ஆ என்ற அலறல் சத்தம் கேட்டு பதறியடித்து எழுந்த ஸ்வாதி, ஏய் கவி, என்னாச்சு? ஏண்டி கத்துற? உறக்கத்தில் இருந்த கவியை உலுக்கி எழுப்பவும் முகமெல்லாம் வெளிரி வியர்வையில் குளித்த உடலோடு எழுந்து அமர்ந்தவளுக்கு அப்பட்டமாக உடல் நடுங்கியது. கவி, கவி, என்னடி என்னாச்சு? ஏன் இப்படி பயந்து போயிருக்க? நெஞ்சில் கை வைத்து கொண்டு மூச்சு வாங்கி கண்கலங்கியவளை கண்டு பதட்டமாக அவள் வினவவும் காதில் இயர்பட்ஸ் இல்லாததால் அவள் பேசுவது புரியாமல், ஸ்வாதி, அவருக்கு அவருக்கு கத்தி, ரத்தம் என தனியாக அவள் புலம்புவதைக் கண்டு தண்ணீரை எடுத்து குடிக்க வைத்து மெஷினை காதில் மாட்டிவிட்டவள், கவி, கெட்ட கனவு ஏதாவது கண்டு பயந்துட்டியா என்றதும் ஆம் எனும் விதமாக தலையாட்ட மென்மையாக அவள் தலைக்கோதி கொடுத்தவளாக, அப்படி என்ன கனவு வந்துச்சு என்றாள். யாரோ அவரை கத்தியால குத்திட்டாங்க ஸ்வாதி. விம்மலாக அவள் சொன்னதை கேட்ட ஸ்வாதி ஒரு நொடி திகைத்து பின் சகஜமாக மாறியவள், பாரா, காலையிலேருந்து கல்யாணமே பிடிக்கலன்னு சொன்னவ இப்போ அவராம்ல அவரு. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, பயப்படாத கவி. அங்கிள் தான் சொன்னாரே, தவிர்க்க முடியாத அர்ஜென்ட் வேலையா ஆத்வி சார் வெளியூர் போக இருக்காருன்னு. இந்நேரம் அவர் நல்லா தூங்கியே இருப்பாரு. எதை நினைச்சும் கவலைப்படாம வா, வந்து படு. சமாதானம் கூறி அவளை படுக்க வைக்க கவிக்கு தானே தெரியும் அவன் எங்கே சென்றிருக்கிறான் என்று. இமைகளை மூடிய கவிக்கு உறக்கம் தொலைந்து போனது. இங்கோ கண்மூடி படுத்திருந்த ஆத்விக்கும் தன்னவளின் நினைவுதான். புது மனைவியை விட்டு பிரிந்து இருப்பது அத்தனை எளிதாக தோன்றவில்லை அவனுக்கு. ராட்சசி, வந்த முதல் நாளே என்னை இப்படி தவிக்க விடுறாளே. இத்தனைக்கும் அவளை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உதறி சொலித்து கொண்டவனின் மனசாட்சி காரி துப்பியதை எந்த மொழியில் துடைத்து எறிந்தானோ. பொழுது அவன் கிளம்பும்போது அவள் போகாதே எனும் விதமாக ஏக்கம் கொண்டு பார்த்த தவிப்பான கண்களும் அழ துடித்து தயாராகிய செவ்விதழும் வேகமூச்சுக்கள் விடுக்கையில் சிவந்து விரிந்த செர்ரி பழமான மூக்கின் நுனி சிவப்பழகும் மாறி மாறி அவன் இமைகளில் வந்து உறங்க விடாமல் ஆட்சி செய்தது. கவி,
ஏண்டி இப்படி படுத்து எடுக்கிற? அவள் நினைவில் அவஸ்தையாக எழுந்து அமர்ந்தவனுக்கு அவளிடம் விடைபெற்று கிளம்பும் முன் பாவையின் இதழ் பற்றி அழுத்தமாக முற்றுகை இட்டவனின் வேகம் தாங்காமல் இக்கி அவன் கழுத்தை கட்டிக்கொண்ட அவளின் மென்கரங்கள் தானாக உயர்ந்து ஆடவனின் சிகை பற்றி தன்னோடு இழுத்து கண் சொக்கி இசைந்து கொடுத்தவளைக் கண்டு மங்கையின் மீது ஆசையும் மோகமும் அதிகரித்து போனது. அதிலும் சேலை கட்டி பழக்கமில்லாதவளுக்கு அடிக்கடி சதி செய்து கணவன் முன்பு அப்பட்டமாக விலகி விருந்தளிக்கும் மாறாப்பும் இடுப்பில் நிற்பேனா என சறுக்கிக் கொண்டு கீழிறங்கி பளிச்சிடும் வெண்ணிடையும் அவனை பாடாய் படுத்து எடுத்தது. வன்கரம் கொண்டு அவள் மெல்லிடை கசக்க அவள் முனகி துள்ளி அவனை மோதி கிறங்க வைத்தாள் பூவை. அந்த ஞாபகத்தில் கண்மூடி லைத்த ஆத்மி மனைவியை முத்தமிடுவது போன்ற பிரம்மையோடு உதடு குவித்து உறிஞ்சி, கவி, என்னடி பண்ணிட்டு இருக்க? தூங்கி இருப்பியா? இல்லை நான் உன்னை நினச்சிட்டு இருக்கிற மாதிரி நீயும் என் நினைப்பா தூக்க வராம படுத்திருப்பியா? அப்படியே ஓடி வந்து உன்னை கையில் அள்ளி முத்தத்தால குளிப்பாட்டணும்னு என் உடம்பும் மனசும் தவிச்சு துடிக்குது. பட் இந்த ரேஸை விட நீ ஒன்று எனக்கு பெருசில்லடி. உனக்கு எப்படி உன் ஃப்ரெண்டு முக்கியமோ எனக்கு இந்த ரேஸ் முக்கியம். நீ எப்படி அன்னைக்கு என்னை பற்றி நினைக்காம இதயத்தை கொடுக்க துணிச்சியோ எனக்கும் உன்னை நினச்சி உருகணும்னு எந்த அவசியமும் இல்லை. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உன்னை வந்து பார்த்துக்கிறேன்டி. தனிமையில் புரண்டு கொண்டு இருந்தவனுக்கு உடல் அலுப்பையும் தாண்டி பாவையின் ஸ்பரிசம் உயிர் ஆழம் வரை தீண்டிய உணர்வு. ஐயோ, காலையில் ரேஸுக்கு வேற போகணும். இந்த ராட்சசி என்னை தூங்க விட மாட்டேங்கிறாளே. தலையணையை தூக்கி தூர வீசி எழுந்த ஆத்மி பாக்கெட்டில் இருந்த சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து புகையை ஆழமாக இழுத்து விட்டவனுக்கு இப்போது மூச்சு சீராக விட முடிந்தது. மறுநாள் காலை 7 மணி அளவில் ரேஸ் தொடங்கியது. தீபக்கின் குரூர பார்வை ஹெல்மெட்டை தாண்டி ஆத்மியின் மீது பாய்ச்சி வீச அதை உணர்ந்து கோணலாக இதழ் விளைத்து கொண்டவன், போட்டி முடிகிற கடைசி நாள் மவனே, நீ எந்த ஹாஸ்பிட்டலில் மாவு கட்டு போடுவியோ. உள்ளுக்குள் நகைத்து புயல் வேகத்தில் இருசக்கர வாகனத்தை இயக்க தீபக்கின் இலக்கு என்னவோ ஆத்மியை போட்டு தள்ளுவதிலேயேதான் குறியாக இருந்தது. டுர் டுர் என்று தார் சாலையில் பைக்குகள் தாறுமாறாக அதிவேகத்தில் வளைந்து நெளிந்து சென்று கொண்டிருக்க தரையை தொடாத குறையாக வலப்பக்கமும் இடப்பக்கமுமாக பைக்கை சாய்த்து சாய்த்து மின்னல் வேகத்தில் பறந்து கொண்டிருந்த ஆத்மியின் பைக்கை இடித்து மோதவே வெறிகொண்டு பின்னால் வந்த தீபக் எப்போதும் போல மண்ணை கவ்விக்கொண்டே வந்தான். கணவனின் நினைவில் இரவு முழுவதும் ஒரு பொட்டு கூட தூங்காமல் காலை வெகுவாகவே எழுந்து கொண்ட கவி குளித்து முடித்து தன்னிடம் இருக்கும் நல்ல சுடிதார் ஒன்றை அணிந்து கொண்டு வெளியே வரவும் கணவனுக்கு காஃபி எடுத்து வந்த மித்ரா, என்ன கவிமா அதுக்குள்ளே எழுந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே என்றாள் கலையான முகத்துடன். இல்லை அத்தை, தூக்க வரல, அதான் சீக்கிரம் எழுந்து உங்களுக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தேன். ஓஹோ அப்படியா, மேடம் என்ன வேலை செய்வீங்க என்றாள் ஒற்றை கரத்தை இடுப்பில் வைத்து கேலியாக புருவம் தூக்கி இறக்கி. வேலையா, என்ன வேலை செய்யறதத்த என அசடாக தலையை சொரிந்தவள், நீங்கள் ஏதாவது வேலை சொல்லுங்க, நான் சரியா பண்ணுறேன் என்றிட, ஓஹோ வேலை சொன்னால் மேடம் சரியாக செஞ்சிடுவீங்க. சரி, அப்போது பூச்சி ரூமில் உள்ள பழைய பூவையெல்லாம் எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற புது பூவை ஒவ்வொரு படத்துக்கும் போட்டுட்டே இரு, நான் வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த காஃபியை குடிச்சிட்டு வேலைங்க பாரு என்றவளாக அவளிடம் ஒரு கப்பை கொடுத்து விட்டு சென்றாள். மாமியார் பேச்சுக்கு மறுபேச்சு உண்டா என்ன? மித்ரா சொன்னது போலவே சொட்ட விடாமல் காஃபியை பருகிவிட்டு பூஜை அறை சென்றவள் சொன்னது போலவே சுவாமி படங்களில் உள்ள பழைய பூக்களை எல்லாம் குப்பையில் போட்டு வந்து புது பூக்களை எடுத்து வந்து துண்டு துண்டாக கத்தரித்து படத்தில் மாட்டிக்கொண்டு இருக்க சுவற்றில் பதுங்கி பதுங்கி மேய்ந்து கொண்டிருந்த தடித்த பள்ளி ஒன்று சட்டன கவியின் மேல் விழவும் அலறி துள்ளி குதித்து கையில் வைத்திருந்த படத்தை தவறவிட்ட நேரம் சரியாக படத்தை பிடித்து, பார்த்து கவி என அவளையும் கைப்பிடித்து சரியாக நிறுத்தியிருந்தான் ஆதி. சத்தம் கேட்டு ஓடி வந்த மித்ராவும் நடந்ததை யூகித்து கொண்டவளுக்கு நல்ல வேளையாக சுவாமி படம் உடையாமலே விட்டதே என்ற நிம்மதி பிறந்தாலும் ஏனோ தவறாக மனம் நெருடியது என்றால் பயத்தில் விடவெடுத்து நின்ற கவிக்கும் மனது படபடவென அடித்து கொண்டது. போதா குறைக்கு தீபக் பேசியது வேறு ஞாபகம் வர மேலும் பயந்து போனவள், கடவுளே, எந்த ஒரு ஆபத்தும் என் மாமாவை நெருங்காம பார்த்துக்கோ. அவசர வேண்டுதலை சுவாமி முன் வைக்க அதே நேரம் இங்கு தீபக்கின் சதியில் சிக்காமல் மயிரிலையில் உயிர் தப்பி இருந்தான் ஆத்வி. கவி, உனக்கு ஒன்றும் இல்லையே? மித்ரா கேட்கவும், இல்லை
பள்ளி விழுந்துருச்சு, அதான் கை தவறி படம் என தடுமாறியவளுக்கு வந்த முதல் நாளே இப்படி ஒரு அசம்பாவிதம் தன்னால் ஏற்பட்டு விட்டதே என்ற குற்ற உணர்ச்சியாக இருந்தது. சரி விடு கவி, இதெல்லாம் சாதாரணதான். எனக்கே கூட சில நேரத்தில் இப்படி நடந்திருக்கு. நீ இதெல்லாம் பெருசு பண்ணிக்காத என்ற மித்ரா அவளை சகஜமாக்க முயன்று, ஆமா இது என்னடா சுடிதார் போட்டிருக்க, புடவை கட்டிக்கலையா என்றபடியே வெளியே அழைத்து வர, இல்லத்த எனக்கு புடவை கொஞ்சம் செட் ஆகலை, இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. 2 நாளாக அந்த புடவையை கட்டிக்கிட்டு ரொம்பவே நொந்து போயிட்டேன். அவள் பாவமாக செல்லவும் மௌனமாக புன்னகைத்து கொண்ட மித்ரா, சரி உனக்கு எது வசதியோ இருக்கோ அதுவே போட்டுக்கோ. சொல்ல மறந்துட்டே பாரு, 6 கூட கடைக்கு போய் உனக்கும் ஸ்வாதிக்கும் தேவையானது எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க என்றிட, இல்லை அதெல்லாம் எதுவும் வேணாத்த, எங்களுக்கு தேவையானது எல்லாமே போதுமான அளவுக்கு இருக்கு, தேவைப்படும் போது வாங்கிக்கலாம் என்றால் மறுப்பு கூறும் விதமாக. அதெல்லாம் எனக்கும் தெரியும், ஒழுங்கா சொல்றத கேட்டு கிளம்பி போயிட்டு வா, இதுக்கு மேலே பேசக்கூடாது ஸ்ட்ரிக்ட் மாமியாராக மித்ரா செல்லவும் சரி என சிரித்து கொண்டாள். 5 நாட்களின் இரவுகளும் இருவருக்கும் தூங்கா இரவாகவே கழிந்தது. ஒருவரை ஒருவர் நினைத்து கொண்டு கடைசி 6வது நாள் ஸ்டோக்லாம் சாரில் இருந்து லடக் எல்லையை தொட இன்னும் 30 நிமிடங்களே இருக்க போட்டி மிகவும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருந்தது. இங்கு 2 மாதங்கள் கழித்து வீடு வந்து சேர்ந்தான் யாதவ். அறைக்குள் இருந்த ஸ்வாதிக்கு அவன் வந்திருப்பது தெரியாமல் போக, யாதவ்க்கும் அவள் தன் வீட்டில் இருப்பது தெரியாமல் அம்மா என்றபடி உற்சாகமாக வந்தான். யாதவ், மித்ரா அவனை அன்போடு வரவேற்று உபசரித்து பேசிக்கொண்டு இருக்கவும், புது மஞ்சள் தாலி மினுமினுக்க அறையில் இருந்து வந்த கவியை கண்டதும், வாங்க நீ என புன்னகையாக வரவேற்ற யாதவை பார்த்ததும் குதுகலித்த கவி, யாதவ் சார் வந்துட்டீங்களா அவனிடம் வேகமாக வந்தவள், ஆமா என்னை இப்போ என்னென்னு கூப்பிட்டீங்க இடுப்பில் கை வைத்து முறைப்பாக கேட்டாள். அண்ணிய அண்ணி தானே கூப்பிட முடியும் அண்ணி, அதான் அண்ணின்னு கூப்பிட்டேன் அண்ணி. வார்த்தைக்கு வார்த்தை அவன் நக்கல் செய்து சிரிக்கவும் உர்ரென முகத்தை மூக்கு சுருங்கியது. இதை நீங்க என்னென்னு கேட்க மாட்டீங்களாத்த, அவரை விட வயசுல சின்னவனா, என்ன போய் அண்ணின்னு கூப்பிடுறாரு, முன்னாடி மாதிரி கவின்னு கூப்பிட சொல்லுங்க அத்தையிடம் அவள் குற்றப்பத்திரிகை வாசிக்க. அதெல்லாம் கூப்பிட முடியாதுன்னு சொல்லுங்கம்மா. அவ மட்டும் சாரி, அவங்க மட்டும் என்ன சாருன்னு கூப்பிடும் போதும் நான் மட்டும் அவங்கள பேர் சொல்லி கூப்பிடணுமா? சாருன்னு கூப்பிடுற வர நானும் அண்ணின்னு தான் சொல்லுவேன். கராராக வீம்பு செய்பவனை பாவமாக பார்த்தாள் கவி. அவன் சொல்றது சரிதானேம்மா, இத்தனைக்கும் அவன் உனக்கு முறையும் கூட. இப்பவும் சாருன்னு கூப்பிட்டா என் பிள்ளைக்கு கோபம் வராதா? அப்படியே மகன் பக்கம் சாய்ந்து பரிந்து பேசும் மித்ராவை சிறு முறைப்போடு கண்டவள், சரி கூப்பிடுறேன். அத்தான் எப்போ அத்தான் வந்தீங்க? பயனுள்ள சௌகரியமா இருந்துச்சா அத்தான்? சாப்பாடையெல்லாம் சரியான நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்களா அத்தான்? அவளும் வேண்டுமென்றே வார்த்தைக்கு வார்த்தை பல்லை கடித்தபடி அத்தான் போட மித்ராவுக்கு சிரிப்பாக வந்தது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நறுப்பாப்பா என்றவன் கவியை அணைத்து கொண்டான். சிறு வயதில் எப்போதும் வாள் போல அவன் பெண்ணை சுற்றி திரிந்தவள் கவி. அப்படிப்பட்டவள் திடீரென இல்லாமல், குடும்பமும் இல்லாமல் அவன் அடைந்த வேதனையை சொல்லி மாளாது. அம்மா எல்லாமே ஃபோனில் சொன்னாங்க நரு, எனக்கு கூட ஏன் உங்ககிட்ட ஒரு குட் ஃபீல் வந்துச்சுன்னு அப்போ புரியல, இப்போதான் அதோட அர்த்தம் புரியுது. நீ திரும்ப கிடைச்சதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நரு என்றான் உணர்ச்சி வசத்தோடு. அதில் புன்னகைத்த கவி, உங்க எல்லாரோட அன்பையும் பார்க்கும்போதுதான் ஏண்டா எனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு ரொம்ப ஃபீல் ஆகுது. உங்க பாசத்தை எல்லாம் ஞாபகம் வச்சுக்க கூட தகுதி இல்லாதவளா இருந்திருக்கு இல்ல? கண் கலங்கியவளின் கண்ணீரை துடைத்து விட்ட மித்ரா, பழசையெல்லாம் முடிஞ்சது, அதை நினைக்காத கவிமா. இப்போ உனக்கு கிடைச்ச இருக்க இந்த தருணத்தை மட்டும் நினைச்சு சந்தோஷமா இரு. உங்கூட நாங்க எல்லாரும் இருக்கோம். மூவரும் பேசிக்கொண்டிருந்த போது வாக்கிங் செல்ல நேரமானதால் வெளியே வந்த ஸ்வாதி அங்கு யாதவ் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனாள். இங்கு தீபக் ஒரு பக்கம் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருக்க, ஆத்வியை மறுபுறம் மருத்துவமனைக்கு தூக்கி சென்றனர். அத்தியாயம் 50. முகத்தில் முன்பு இருந்த பளபளப்பும் தெளிவும் இல்லாமல் முக்கிய ஒன்றாக சிரிப்பு துளியுமின்றி சோவை பூத்து உடல் இழைத்து எலும்புகள் எல்லாம் துருத்தி கொண்டு தெரிய, தொளதொள நைட்டியில் உச்சியில் கொண்டையிட்டு பொம்மை போன்ற நடையில் கூட உயிர்ப்பின்றி மெதுவாக நடந்து வந்த ஸ்வாதியை கண்டவனின் இதயம் வெகுவே அடிபட்டு போனது. தரை நோக்கி நடந்தவள், கவி போலாமா
என நிமிர்ந்தவளின் கண்கள் அதிர்ச்சியில் விரைந்து புதிதாக பொருத்தி இருந்த இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கவும் தையலிட்ட நெஞ்சு பகுதி முழுக்க சொல்லென வழி பரவியது யாதவை கண்டதும். சற்றும் அவனை இங்கு அவளும் எதிர்பார்க்கவில்லை, அவனும் எதிர்பார்க்கவில்லை. வீட்டில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் மித்ராவின் மூலம் அவனுக்கு தகவல் சென்றுவிடும், ஸ்வாதியின் விஷயத்தை தவிர. இதற்கு காரணமும் ஆத்வியே. ஒருமுறை மித்ரா போனில் அவனிடம் பேசிக்கொண்டு இருக்கும்போது ஸ்வாதியை பற்றி பேச வாயெடுக்கும் நேரம் அவளுக்கு எதிரினில் அமர்ந்திருந்தவன், வீட்டுக்கு வந்த கெஸ்ட் பற்றியெல்லாம் தேவையில்லாமல் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி ஒன்றும் அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தலை வலிக்குது, காஃபி கொண்டாங்க மாம். வேண்டா வெறுப்பாக சொல்ல அத்தோடு அந்த கதையை மித்ரா மறந்து போனாள். ஆத்வியின் திருமணத்திற்கு அழைத்த போதும் வேலையை விட்டு இப்போது வருவது சாத்தியமில்லை, நீங்க நல்லபடியா நடத்தி முடிங்கம்மா என சொல்லிவிட்டான். மேலும் கவியை தான் ஆத்வி திருமணம் செய்து கொள்ளப் போகிறான் என்றதும் கூடுதல் மகிழ்ச்சியில் கல்யாணத்தில் கலந்துக்க முடியாம இப்ப இங்க போய் வந்து மாட்டிக்கிட்டோமே என்ற வருத்தம் இருந்தது. காத்திருக்க சொல்லி சென்ற காதலி அரை உயிராக நடப்பதை பார்த்து ஒன்றும் புரியா நிலையில் உள்ளுக்குள் பரவிய திகிலோடு விழித்திருக்க ஸ்வாதியை கண்டதும் யாதவின் அதிர்ச்சி எதற்காக என கண்டு கொண்ட கவிக்கோ குற்ற உணர்ச்சியில் நெஞ்சம் குறுகுறுத்து போனது. கவி, இப்போ உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்றது சரியா இருக்குமான்னு தெரியல, ஆனா சொல்லித்தான் ஆகணும். எனக்கு ஸ்வாதியை பிடிச்சிருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க நானும் அவளும் சந்தோஷமா வாழணும்னு இப்பெல்லாம் ரொம்ப ஆசையா இருக்கு. எப்போ எப்படி அவன் மேல காதல் வந்துச்சுன்னு தெரியல, பட் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு கவி. உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா உன் ஃப்ரெண்டை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உதவி பண்ணுவியா? ஸ்வாதிக்காக வாங்கி வைத்த மோதிரம் ஒன்றை அவளிடம் கொடுக்க முதலில் முடியாது என மறுத்தவள் பின் அவன் பாவமாக கேட்ட விதத்தில் யாதவின் பண்பான குணம் கவிக்கும் பிடித்து போகவே அவன் கொடுத்த டப்பாவை வாங்கி கொண்டு, இதை நீங்களே அவகிட்ட கொடுக்க வேண்டியது தானே சார் என்றாள் புரியாமல். வந்து கொடுக்குறேன் கவி, அது வரைக்கும் இதை நீயே பத்திரமா வச்சுக்கோ என 2 மாதங்கள் முன் ஏர்போர்ட்டில் வைத்து அவன் பேசிய வார்த்தைகள் ஞாபகம் வந்தது. நடந்ததை இவனிடம் எப்படி விளக்கி கூறுவது? அப்படியே சொன்னாலும் ஸ்வாதிக்கு நடந்ததை வைத்து அவளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என சொல்லிவிடுவானா என்ற பயத்தில் கவி சிலையாக நிற்க, கவி போலவா என அவள் கைப்பிடித்து ஸ்வாதி அசைவு கொடுக்கவும், ஆ என விழித்து யாதவை பார்த்தபடி அவள் பின்னே சென்றாள் கவி. எத்தனை நேரம் பொங்கி வரும் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு யாதவ் முன்பு நிற்பது? அவனை கண்டும் காணாமல் சென்று விட்டாள். முதலாக ஒரு ஆடவன் மூலம் சில்லென்ற தென்றல் காற்றாக அவன் நெஞ்சில் படிந்த காதல் உணர்வு இன்னொரு கேடு கெட்ட ஆண் மூலம் சில்லென்ற காற்று அவளை பொசுக்கி தள்ளும் நெருப்பு காற்றாக மாறிவிட்டது. மா, என்னாச்சு அந்த பொண்ணுக்கு? அதிர்ச்சி மாறாத முகத்தோடு போகும் ஸ்வாதியின் முதுகை வெறுத்தபடியே கேட்டான். அது வந்துடா, ஆஃபீஸில் ஒரு நடந்ததை சொல்ல போன சமயம். மித்து, ஆதியின் குரல் அறையில் இருந்து தொடர்ந்து ஒலிக்கவும், வந்து சொல்றேன் இருடா என ஓடிவிட்டாள். 30 நிமிடத்தில் இலக்கை அடைய ரைடர்கள் பைக்கை மின்னல் வேகத்தில் இயக்கிக் கொண்டு இருக்க ஆத்வியின் பீஸ்ட் தான் அனைவரையும் முந்திக்கொண்டு சாலையை தெறிக்கவிட்டு தரையை தேய்த்தபடி முன்னால் சென்றது. அவனுக்கு சரிசமமாக வந்து கொண்டிருந்த தீபக் வெறிக்கொண்டு காலாலும் வண்டியை அவன் பைக்கில் மோதி கீழே தள்ளிவிடும் முயற்சியில் வந்தவன் கடைசி பயணமாக மலைகள் பள்ளத்தாக்குகள் இருக்கும் ஏரியாவில் நுழைந்து செல்ல தன் உயிரை போனாலும் பரவாயில்லை, ஆனால் ஆத்வி அழிய வேண்டும் என்று சர்ரென ஆத்விக்கு முன்னால் வண்டியில் பறந்து அவன் டயரை இடித்து தள்ளியதில் பைக்கோடு சேர்ந்து மண்ணும் பாறையும் புதைந்திருந்த தரையில் உறைந்து கொண்டே கீழே விழுந்தவனுக்கு பாதுகாப்பு உடையையும் தாண்டி ஒரு பக்கமாக உடலில் ஆங்காங்கே இரத்தம் வந்தது. அதை கருத்தில் கொள்ளாமல் விழுந்த வேகத்தில் கையை துடைத்து கொண்டு ஓடி வண்டியை எடுத்தவனுக்கு வெறி கூடி போனது. ஹெல்மெட் கண்ணாடி தூக்கி பார்த்து நக்கலாக சிரித்துவிட்டு வண்டியை எடுத்த நேரம் ஆத்வியின் பைக் மின்னல் வேகத்தில் வந்து தீபக் வண்டியை இடித்த இடியில் வண்டியோடு சேர்ந்து வானத்தில் பறந்து சென்று கீழே பொத்தென விழுந்தான். பைக்குகள் ஒவ்வொன்றும் அவர்களை தாண்டி செல்ல சைலன்சரில் புகை கிளம்ப வண்டியை சுழட்டி கொண்டு வந்த ஆத்வி நடுரோட்டில் விழுந்து கிடந்த தீபக்கின் கால்களில் வண்டியை ஏற்றி இறக்கவும் ஆ ஆ என வாய் விட்டு வழியில் அலறி துடித்தான். மீண்டும் டுர் டுர் என அதிர வைக்கும் சத்தத்தோடு வண்டியை திருப்பி சுழண்டு வந்து அவன் தொடைமேல் வண்டியை ஏற்றி இருக்க எலும்புகள் நொறுங்கி முறிந்த சத்தம் அத்தனை வண்டிகளின் சத்தங்களுக்கு இடையிலும் தெளிவாக கேட்டது. இனி வாழ்நாள் முழுவதும் தீபக் வண்டியை தொட முடியாத அளவிற்கு அவன் 2 கால்களிலும் வண்டியை விட்டு ஏற்றியவன் இப்போது அவன் ஹெல்மெட் கண்ணாடி ஏற்றி இறக்கியவனாக இதழ் கோணி குரூத பார்வை பார்த்துவிட்டு வண்டியை கிளப்பி இருக்க
காற்றை கிழிக்கும் வேகத்தில் வண்டியில் பறந்து வந்தவன் இலக்கை அடைந்து வெற்றி கொடியை தொட்டு இருந்தான். கேட்பாரற்று வழியில் கிடந்த தீபக்கின் கால்களில் எலும்புகள் உடைந்து அசைக்க முடியாமல் ரத்தம் கொட்ட விழுந்து போட்டியில் வெற்றி பெற்ற ஆத்விக்கும் விழுந்த வேகத்தில் ஒற்றை பக்கம் தோள்பட்டை மற்றும் விழாவில் பலத்த காயங்கள் ஏற்பட்டு இருப்பதைக் கண்டு போட்டிக் குழுவினர் அவன் மறுக்க மருத்துவமனை தூக்கி சென்று காயங்களுக்கு முதலுதவி செய்து கொள்ள வைத்தனர். மருந்து போட்ட கையோடு சிறிதும் தாமதிக்காமல் மனைவியின் தரிசனம் காண வேண்டி ஃப்ளைட்டில் பறந்து வந்து கொண்டிருந்தான் ஆத்வி. இரவு அனைவரும் உணவு மேஜையில் அமர்ந்திருக்க கவி, சுவாதி இருவர் மட்டும் அங்கு வராமல் இருந்தனர். யாதவின் முகம் வந்ததில் இருந்து தெளிவின்றி இருப்பதை பார்த்த ஆதி, டே யாதோ, சாப்பிடும்போது என்ன யோசனை? சாப்பாட்டை பார்த்து சாப்பிடு என அதட்டவும் உணவை தொண்டைக்குள் விழுங்க முடியாமல் உண்டு முடித்து எழுந்து சென்று விட்டான். அம்மா, கவியும் சுவாத்தியும் சாப்பிட வரலையா? தன்யாவுக்கு உணவு ஊட்டியபடி ஆறு கேட்க, கூப்பிட்டே ஆரோ, 2 பேரும் அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் கூப்பிட்டு சாப்பிட சொல்கிறேன் என பதில் தந்த மித்ரா. ஏன் ஆரோ, இப்போ உடனே நீ கிளம்பி ஆகணுமா? இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகக்கூடாதா என்ற மாமியாரை நிமிர்ந்து பார்த்து சிறு புன்னகை சிந்தி மீண்டும் உணவுண்டான் அஜய். அம்மா, எனக்கும் கூட இருக்க ஆசைதான், ஆனா அவள் சங்கடமாக இழுக்க, புரியுது ஆறுமா, ஒரு பொண்ணு புகுந்த வீட்டில் இருந்தாதான் நல்லது. என்ன பண்ணுறது, என் மனசுதான் உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாம தவிக்குது. தம்பியும் உன்னை சலிக்காம நினைக்கும் போதெல்லாம் இங்கே கூட்டிட்டு வராரே, அது போதும். சரி, வேலையோட போய் படுங்க, காலையில் எழுந்து தயாராகணும். பெருமூச்சு விட்டு சொன்ன மனைவியை ஏகத்துக்கும் முறைத்து வைத்தான் ஆதி. ஸ்வாதி, என்ன பேசிட்டு இருக்க? ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க? அதுவும் என்கிட்ட கூட சொல்லாம? பின்ன என்ன கவி, என்ன பண்ண சொல்ற? எத்தனை நாளைக்கு நான் இந்த வீட்டில் இருக்க முடியும்? உதவி பண்ணவங்க வீட்டில் உபத்திரமா இருக்க எனக்கு விருப்பம் இல்லை கவி. உனக்கும் கல்யாணமாகி ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு. அந்த திருப்தியோட நான் ஏற்கனவே நம்ம தங்கி இருந்த ஹாஸ்டலுக்கே போறேன். இப்பதான் காயம் ஓரளவுக்கு ஆறி இருக்கே, இனிமே நான் தனியா பாத்துக்கிறேன் என்றபடியே துணிமணிகளை பையில் அடுக்க, அதெல்லாம் உன்னை தனியா விட முடியாது ஸ்வாதி. நீ இங்க இருந்த வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருக்கணும். அப்படி உனக்கு இங்க விருப்பம் இல்லைனா வா, நம்ம 2 பேருமே சேர்ந்து போகலாம். இதுவரை ஒன்னா தானே இருந்தோம், இனிமே ஒன்னா தான் இருப்போம். நீ போறேனா நானும் வருவேன். பிடிவாதமாக ஒற்றை காலில் நிற்கும் கவியை ஆயாசமாக பார்த்தாள் ஸ்வாதி. ஏன் கவி, என் நிலைமையை புரியாம இப்படி அடம் பண்ற? தொண்டை அடைக்க கேட்க, அவ ஒன்றும் அடம் பண்ணல ஸ்வாதி, நீ தான் அடம் பண்ற. உன்னை இந்த வீட்டில் யார் என்ன சொன்னாங்கன்னு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க? வெளியில் இருந்து வந்த கடுமையான குரலில் ஆதியை கண்டு எச்சிலை விழுங்கியவள், அங்கிள், என்னை யாரோ என்ன சொல்ல போறாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உடம்பு கொஞ்சம் தேறிடுச்சு. இனிமே இங்க இருக்கிறது அவ்வளவா நல்லா இருக்காது, அதான் என்றால் ஆசிரியரிடம் பாடம் ஒப்பிக்கும் மாணவியாக. ஓஹோ, உனக்கு உடம்பு தேறிடுச்சு பாரு. நேத்து உன்னை செக் பண்ண வந்த டாக்டர் கூட என்கிட்ட சொல்லாம விட்டாரு. புருவம் ஏற்றி நக்கல் செய்யவும் கவி கழுக்கென்று தலை குனிந்து சிரிப்பதைக் கண்டு முறைத்து வைத்தாள் ஸ்வாதி. அங்க என்ன முறைப்பு? எங்க மூச்சு விடாம 4 வரி வேகமா பேசிட்டு நடந்து காட்டு பாப்போம். ஆதி விரைப்பாக சொல்லவும் பாவமாக பார்த்தாள் அவனை. அங்கிள், நான் என்ன சொல்ல வரேனா என்ற போதே கை நீட்டி தடுத்தவன், நீ ஒன்றும் சொல்ல வேணாம். அப்படி போய் தான் ஆகணும்னா போ. ஆனா உனக்கும் கவிக்கும் எந்த ஒட்டும் உறவும் இல்லைன்னு அவ முகத்துக்கு நேரா சொல்லிட்டு போயிட்டே இரு. உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. நிதானமாக கூறி நிற்காமல் தன் அறைக்கு சென்று விட்டான் ஆதி. ஸ்வாதி திக்பிரமை பிடித்தவள் போல அமர்ந்திருக்க கவி கூட ஆதியின் இத்தகைய சொல்லை எதிர்பார்க்கவில்லை என்பது அவள் முகத்திலேயே நன்கு தெரிந்தது. தோட்டத்தில் குழப்ப நிலையில் நடமாடிய யாதவுக்கு ஸ்வாதி ஏன் இப்படி இருக்கிறாள் என்ற எண்ணமே வந்ததில் இருந்து ஓடிக்கொண்டிருந்தது. சரி, கவியிடமே நேரடியாக கேட்டுவிடலாம் என்று பார்த்தால் ஸ்வாதி அவளை வெளியே விடுவது போல தெரியவில்லை. எதிர்பார்த்து காத்திருந்து மண்டைதான் சூடாகி போனது. வெங்கட்டுக்கு ஃபோன் செய்ய அவரோ அலுவலக வேலையாக வெளியூர் சென்றிருக்க அழைப்பை ஏற்க முடியாத நிலை அவருக்கு. எங்கே வெளியே சென்றால் யாதவை பார்க்க நேரிடுமோ என்ற அச்சத்தில் அவன் முகத்தில் முழிக்க முடியாமல் கூனி குறுகி அறைக்குள் முடங்கிவிட்டாள். கவிக்கும் அவள் நிலை புரியாமல் இல்லை. அதனால் அவள் போக்கிலேயே விட்டு பிடிக்க எண்ணி அமைதி காத்து வந்தாள். சரியாக 8ஆம் நாள் நள்ளிரவு வீடு வந்து சேர்ந்த ஆத்வியை வரவேற்றது என்னவோ அவன் அன்னைதான். தாயை தாண்டி மனைவியை தேடி அலைந்தன ஆனவன் காந்தவெளிகள்.
மகனின் தேடல் யாரை தேடி என்று மித்ராக்கு உணர்ந்தாலும் இந்த நேரத்தில் கவியை எழுப்ப மனமின்றி வீட்டில் யாரிடமும் சொல்லாமல் கொள்ளாமல் வெளியூர் சென்று வந்த மகனின் மீது கோபம் கொண்டு அவனிடம் பேசாமல் செல்ல போனவளை, மாம், எதுக்கு என்கிட்ட பேசாம போறீங்க என்றான் ஒன்றும் அறியாத அப்பாவி பிள்ளையாய். ஓ, நீ மட்டும் பெத்த அம்மா கட்டின பொண்டாட்டின்னு இப்படி யார்கிட்டயும் சொல்லாம தாலி கட்டி கூட்டிட்டு வந்த பொண்டாட்டியோட நினைப்பு கூட இல்லாம வெளியே போயிட்டு வரலாமா? நான் பேசாம போனா ஏன் கேட்குற? ஒரு ஃபோன் பண்ணியாடா நீ? நியாயமாக இந்த டைலாக்கை கோபமாக தானே பேசி இருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்ய, பிள்ளைகளிடம் கோபம் காட்ட தெரியாதவள் மென்மையாக உணர்த்திட மௌனமாய் சிரித்து தாயை கட்டிக்கொண்ட ஆத்வி, ஸோ ஸ்வீட் மாம். நீங்க இவ்வளோ சாஃப்டா இருந்தா உங்ககிட்ட எப்படி பயப்பட தோணும்? நீங்க பேசுறத கேட்டுட்டே இருக்கலாம்னு தான் தோணுது என்றான் குறும்பாக. சி போடா, கோபமா பேசினா கூட அப்படியே பேச்சை மாற்றி பேசி மயக்கிடுற. சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டியா ஆத்வி? சுடுசுற அம்மா தோசை ஊற்றி தரவா? எங்க? ஏனோ இத்தனை நாளும் சரியாக உண்ணாமல் ரேஸ் ரேஸ் என்று ஓடியதால் பசியை மறந்து இருந்தவனுக்கு இப்போது அன்னையின் கை ருசி எங்கிருந்தோ வந்து அவன் நாசியை துளைக்க பசி கமகமவென வந்தது. 1, 2, 3, 5, 8 அதையும் தாண்டி என கணக்கில்லாமல் தோசை அவன் வயிற்றில் பஞ்சு பஞ்சாக இறங்கிக் கொண்டிருக்க அழுப்பு தட்டாமல் தோசை ஊற்றி கொடுத்து அவன் அறைக்கு அனுப்பி வைத்தாள். அறைக்கு வந்தவன் நினைவு மொத்தமும் கவியிடம் இருக்க அவளோ இன்றுதான் நிம்மதியான ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். காலையில் விழிப்பு தட்டி மெதுமெதுவாக கண்ணை கசக்கிக் கொண்டே எழ முயன்று முடியாமல் போகவே ஏதோ பாறை ஒன்று தன் மீது அழுத்துவதை போன்ற கணம் கணக்க கழுத்து வளைவில் உஷ்ணமான மூச்சு காற்று விட்டு விட்டு வரவி ஏதோ சப்பு கொட்டி உரிவதைப் போலே வெறுவெறுவென இழுக்கும் உணர்வில் அதிர்ந்து கண் விழித்த கவி தன்னை இறுக்கமாக கட்டிக்கொண்டு இருப்பவனைக் கண்டு மகிழ்ச்சியில் இதயம் துள்ளி குதித்தது.